நம சிவாய வாழ்க. நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவனருளாலே அவன் தாழ் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி வருகின்ற அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். கடக ராசி சந்திரனுடைய ராசி. அந்த சந்திரனின் ராசியில அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையும் போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல செவ்வாய் பகவான் யாரு, எந்த பாவகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியும் ஆகப்பட்டவர் அந்த செவ்வாய் பகவான். இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல பலவீனம் அடைகிறார். இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதகமான ஒரு 3 மாதங்கள் ஜனவரி வரைக்கும் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் அந்த கடக ராசியிலேயே பயிற்சியாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்க வேலை இல்லாதவர்களுக்கு அதிகமான ஒரு வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். நிறைய பேர் 3 மாத காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு வேலை இழப்பும் அபாயங்கள் நிறைய இருந்திருக்கும். சில பேருக்கு வேலையை விட்டே தூக்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய இருந்திருக்கும். பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது காவல்துறையில், டிஃபென்ஸு, அதே மாதிரி கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸு, ஜட்ஜு, இந்த மாதிரியான பெரிய பெரிய உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக ரொம்ப ஹெக்டிக்கான சிச்சுவேஷன். இந்த மாதிரியான ஒரு உத்தியோகம் பார்க்கறதுக்கு நம்ம பேசாம இருந்துடலாம், கோயில் கோயிலா போய் நம்ம பொழப்ப நடத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்திருப்பீங்க. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையை இந்த உயர் அதிகாரிகளாக இருந்தவர்கள் சந்தித்தால் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்க வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் பலவீனம் அடைந்ததுனால அந்த அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு, அது அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எப்படி அந்த சூரியன் மறைஞ்சு போயாச்சு, நீச்சமாயாச்சுன்னா அங்கே அந்த சூரியனுடைய பலம் குறைகிறதோ அதே மாதிரி தான் இந்த செவ்வாயினுடைய பலமும் இங்கே குறைவாக இருக்கிறதுனால இந்த விரயஸ்தானாதிபதி அங்கே மறைவு ஸ்தானத்தில் பலம் இழந்து காணப்படுவதனால உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தமான சில விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் செய்தும் வேலையே கிடைக்காது. இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதியிலிருந்து நிறைய வாய்ப்புகள் எப்பலாமோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதெல்லாமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெளிநாட்டு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள்னு சொல்லும்போது நிறைய பேர் வீசாக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, வீசா அப்ரூவல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு பாவகம் தான். அதனால அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கூட தட்டி, அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய கை நழுவி போகக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். கடைசி நேரம் வரைக்கும் நீங்க எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கும், கடைசி நேரத்தில் உங்களுக்கு வீசா அப்ரூவல் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய ஒரு நாட்களும் இருக்கு இந்த 90 நாட்கள்ல. ஆனா இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற போது உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை, இந்த பலவீனமாக இருக்கும்போது அவரவர்கள் ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ பிரார்த்தனை தான் உங்களை முழுமையான ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும். இந்த தனுசு ராசி அன்பர்கள்
அன்பர்களும் நீங்கள் இந்த மாதிரியான வெளிநாட்டு முயற்சிகள்லாம் ஈடுபடுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்திற்கு உண்டான ஒரு தெய்வ பிரார்த்தனைகளை செய்துக்கோங்க. செய்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100% வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக வழியில் நிறைய சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கும். அம்மா வழியிலிருந்து ஒரு 2 ஏக்கரா நல்லா வர வேண்டியது இருக்குது மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வழியிலேருந்து எனக்கு இவ்வளோ சொத்துக்கள் வர வேண்டியது இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, எனக்கு வந்து அப்பா வழியிலிருந்து சொத்து வரணும், ஆனால் எனக்கு எங்கள் அப்பா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லுறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்களில். அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பலவீனமான காலகட்டம். 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் கோர்ட்டு கேஸ் வழக்கு யார் உங்கள் மேலே எதிர்த்து வழக்கு தொடுத்திருந்தாலும் அது எல்லாமே 0% வேல்யூ தான். உங்கள் மேலே எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்க முடியாது. 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்திலேயே அந்த கிரகங்கள் பலவீனம் அடையும் போது உங்கள் மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள் எந்த வழக்குகளாக இருந்தாலும் சரி, விவாகரத்து வழக்குகளோ இல்லை சட்டம் சம்பந்தமான வழக்குகளோ, ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. அதனால விவாகரத்து வழக்குகளாக இருக்கலாம், இல்லை சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருக்கலாம், அலுவலக ரீதியாக தேவையில்லாத பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அது எல்லாமே அந்த வழக்குகளாக மாறி இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பேமெண்ட் இந்த அபராதம் கட்டினாதான் நீங்கள் இந்த வழக்குல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படிலாம் தனுசு ராசி அன்பர்கள் இருப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம். நீங்கள் எந்த விதமான ஒரு தவறும் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. விரைய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல அங்கே பலவீனம் அடைகிறதுனால நீங்கள் கையிலிருந்து இழக்கக்கூடிய பணம் எல்லாமே சேமிப்பாக மாறக்கூடிய ஒரு நேரம். இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் கடனாக கொடுத்துருப்பீங்க, நண்பர்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு பணமாக கொடுத்துருப்பீங்க, அது எல்லாமே ரொம்ப காலமாக வராமல் இருந்திருக்கும். அதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரம். சில பேர் சிட் ஃபண்ட்லலாம் போட்டு ஏமாந்துருப்பீங்க, அதெல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்குன்றதை நம்ம கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகப்படி தசாபுத்திப்படி பலன்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு செவ்வாய் ஆட்சியா உச்சமா நீச்சமான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.